திருமுறை படிக்கும் போதே சித்தாந்தத்தை படித்துக் கொள்வது தான் ஈஸி. நாம் அந்த முறையை தான் கையில் எடுக்கிறோம். நீங்கள் திருவாசகம் படிக்கிறேங்கிற பேரில் ஒரு 10-20 வகுப்புக்கு வந்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சால் நானே உடுமலைப்பேட்டிலேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருப்பேன். பத்மாவதி அம்மாவெல்லாம் நான் வாரேன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை வரும்போது நாங்கள் வேன்லேயே வந்துடுறோம், ஒரு ஆம்னி வேனில் வந்துடுறோம். திருவாசகத்தை படிக்கும்போதே நாம் அதோடு சேர்த்து எதையும் தெரிந்து கொள்ளலாம், சித்தாந்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறோம்னா, இறைவன் உயிருடைய பொருளையும் இருக்கணும், உயிரற்ற பொருளையும் இறைவன் இருக்க வேண்டும். இது சைவ சித்தாந்தம். உயிருடைய பொருளில் இருப்பது அந்த உயிர்களினுடைய அறிவை தூண்ட. இப்போ நான் பேசுகிறேன்னா இறைவனினுடைய அறிவை தூண்டினா தான் பேச முடியும். நீங்கள் கேட்குறீங்கன்னா இறைவன் உங்களுடைய அறிவை தூண்டினா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அது இறைவன் அறிவை தூண்ட எது கூட இருக்கணும், உயிருடைய பொருளோடு இருக்கணும். ஆனால் உயிரற்ற பொருளோடு இறைவன் இருக்கணும்னு சொன்னால் எதற்காகனா, சூரியனில் இறைவன் இருந்தால் தான் சூரியனுடைய அந்த ஒளித்தன்மை கெடாமல் இருக்கும். சந்திரனில் இறைவன் இருந்தால் தான் சந்திரனுடைய குளிர்ச்சித்தன்மை கெடாமல் இருக்கும். பாருங்கள், ஒரே கடவுள் தான். சிவபெருமான் சூரியனில் இருந்தால் சூடான ஒளி வருது, சந்திரனில் இருந்தால் இதுதான் இறைவனுடைய தனித்தன்மை, குளிர்ச்சியான ஒளி வருது. அதுவே நெருப்பில் இறைவன் இருந்தால் தான் நெருப்பு தன்னுடைய வெப்பத்தன்மையை இழக்காமல் இருக்கும். இதுதான் இறைவன் அறிவுடைய பொருளிலும் இருக்கிறான், அறிவற்ற பொருளில் இருக்கிறான். ஒரு சித்தாந்தனை படிச்சிருக்கிறீங்க. அறிவுடைய பொருளோடு இருப்பது அறிவை தூண்ட, அறிவற்ற பொருளோடு இருப்பது அதனுடைய தன்மை கெடாமல் இருக்க, அந்த தன்மை கெடாமல் இருக்கு. அதைத்தான் அருக்கனில் சோதியை அமைத்தோன்னார். சூரியனில் ஜோதியை அமைச்சிருக்கிறாரு. அப்படின்னா சூரியனிலிருந்து ஒளி வருதுன்னா அந்த சூரியன் கூட யார் இருக்கணும், இறைவன் இருக்கணும். அதைத்தான் நீங்கள் இந்த வைணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்திலலாம் பார்த்தீங்கன்னா சந்திரமண்டல மத்தியா, சூரிய மண்டல மத்தியா அப்படின்னு வரும் அம்மை நாமத்தில். சந்திரமண்டலத்தினுடைய மத்தியில் அம்மை இருக்கிறாள்னு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம எங்கே சொல்கிறோம், திருவாசகத்தில் சொல்கிறோம். திருத்தகு, திருத்தகுனா அழகானன்னு பொருள், திருத்தமான. மதியில் தன்மை வைத்தோன், தன்மைனா குளிர்ச்சி. ஒரே இறைவன் சூரியனில் இருக்கிறான், சூரியனில் ஒளி வெளிப்படுகிறது, வெப்பமான ஒளி. சந்திரனில் இருக்கிறான், என்ன வருகிறது, குளிர்ச்சியான ஒளி வருகிறது. மதியில் தன்மை வைத்தோன். திண்திரள், திண்திரள்னா மிகுந்த வலிமை உடையன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்தில் திருவருட்பயன்கிற இடத்துல நூலில் திண்திரளுக்கு என்னோ செயல்னு ஒரு வரி இருக்குது. இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து எங்கே போட்டிருக்காங்க, சித்தாந்தத்தில் போட்டிருக்காங்க. திண்திரள் தீயில் வெம்மை செய்தோன், நெருப்பு மிகுந்த வலிமை உடையது. அதனால தான் தேவாரத்தில் விண்ணுற அடுக்கிய உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா, பண்டிய உலகினில் பயின்ற பாவத்தை அங்கே சொல்கிறாரு. ஆகாயத்து வரைக்கும் விறவை அடிக்க ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி போடு, விறகு என்ன ஆகுது, எரிஞ்சு சாம்பலாயிருது. அது மாதிரி நீ செய்த பாவமெல்லாம் போயிடும், 5 எழுத்தை சொல்லுங்கிற என்று தேவாரம் சொல்லுகிறது. நெருப்புக்கு என்ன சக்தினா, எந்த ஒரு பொருளையும் எரித்து என்ன ஆயிரும், சாம்பலாக்கிறோம், அந்த பொருள் இல்லாமல் செய்துவிடும். அதனால தான் திண்திரள் தீன்னு சொன்னார். இந்த சக்தி காற்றுக்கு கிடையாது. காற்று பொருட்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும், அவ்வளோதான். ஆனால் இதை அழிக்கிற சக்தி எதற்கு கிடையாது, ஆனால் நெருப்புக்கு உண்டு. அதான் திண்திரள். தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வான், வானத்துக்கு ஒரு அடைமொழி சொன்னார். சைவ சித்தாந்தத்தை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு திருவாசகம் படிக்கணுங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ நான் இப்போ பேசுகிறது தான் ஆனால் கொஞ்ச நேரம் பாடணும். பாடும்போது நான் என்ன உணர்ந்துக்கிட்டேன்னா, நிறைய மந்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. எல்லா மந்திரத்துலேயும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச 5-6 மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு அழைகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே. திருவாசகத்துக்குள்ளே அவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் இருக்குது. திருவாசகத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் சாமி முன்னால் அறிவிச்சுக்கிடுறேன். என்னதுன்னா, இந்த மாதத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை, சாமி அதை நிகழ்ச்சி வச்சுருக்கீங்களோ, இந்த மாதம் 5வது ஞாயிறு நாம் தேவாரம் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி இங்கே பண்ணலான்னு பிளான் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா தேவார திருவிழா. எல்லாருக்கும் தகவல் கொடுங்க, நம்ம மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிடலாம். 4ஆம் திருமுறையில் ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை பாடுவது, அது எல்லாரும் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அந்த பிளான். பாட தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வர போகிறோம். நம்ம பாட அவங்க பாடுவாங்க, அவங்க பாட நம்ம பாடுவோம். முக்கியமான இடங்களில் நிறுத்தி இதே மாதிரி விளக்கம் சொல்லுவோம். பொதுவாக ஒரு நாளைக்கு 20 தேவாரம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம 200 தேவாரத்தை எதில் பார்த்துடலாம், ரன்னிங்கில், ஓட்டத்திலே பார்த்துடலாம். பொறுமையாக பார்த்தா தான் தாங்க மாட்டேங்கிறாங்களே, அதனால் எப்படி பார்க்குறோம், வேகமாக பார்க்குறோம். ஆமாம் ஆமாம், ஒரு மந்திரத்தை நாங்கள் 40 நிமிஷம் நடத்துகிறோம் டெய்லி.
அதுக்கு இவங்கெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அதே 40 நிமிஷத்தில் நம்ம ஒரு பதியமே பார்த்துருவோம், 5 பதியத்தை பார்த்துடலாம். அதற்கான திட்டமிட்டிருக்கிறோம். நேற்று தான் அறிவித்தோம், இடம் சொல்லலை. இன்னைக்கு நம்முடைய சாமி முன்னால் அறிவிச்சாச்சு, இங்கே நடத்துகிறோம். சரியா? வர்ற 5வது ஞாயிறு விழாவுக்கு பேர் என்னது? தேவார திருவிழா. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 5வது ஞாயிறு வரும்போதெல்லாம் தேவார திருவிழான்னு அறிவிச்சாச்சு. என்ன காரணம்னா, நாம் திருவாசகம் தெரிந்து கொள்கிற அளவுக்கு எதை தெரிந்து கொள்வதில்லை. அப்போ தேவாரத்தை பாடுவதற்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஒரு டீம் வரும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம பாடும்போது அவங்க பாடணும், அவங்க பாடணும், நம்ம பாடணும். இடையில பொருள் சொல்லுவோம். 4ஆம் திருமுறை எல்லாரும் வாங்கி ரெடி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா எதில் பார்த்துக்கலாம்? செல்லிலே பார்த்துக்கலாம். 4ஆம் திருமுறை எதில் எடுத்து பார்த்துக்கலாம்? Sayum.comல செல் அடிச்சிங்கன்னா செல்லிலே பார்த்துக்கலாம். சரி, அதுக்காக புக்கில்னு கவலைப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சால் நம்ம கூட இந்த கேப்பில் 4ஆம் திருமுறை வாங்க முடியுமான்னு பார்த்து வர வச்சுக்கலாம். அதைத்தான் இதில் சொன்னார். திண்டிரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வான். வானம்னு தானே சொல்லணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வானம்னு தானே சொல்லணும். என்ன வானங்கிறாரு? பொய்தீர் வானம்னு சொன்னார். என்ன காரணம்னா, லோகாயதர் என்று ஒரு சமயவாதிகள் இருக்காங்க. லோகாயதர் அவர்கள் நரகத்தை நம்ப மாட்டாங்க, சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க, மறுபிறப்பை நம்ப மாட்டாங்க, மோட்சத்தை நம்ப மாட்டாங்க. ஆகாயம் என்று ஒன்று இல்லைம்பாங்க. நம்ம எத்தனை பூதம் சொல்கிறோம்? அவங்க 4 தான் சொல்லுவாங்க. இல்லைங்க 4 இல்லை 5 இருக்குங்கிறத ஒரு வார்த்தையை போட்டு சொன்னார் மாணிக்கவாசர். என்னது? பொய்தீர் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு இருக்குது. அதற்குரிய நூல் என் பைக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து பேசினா 1 மணி நேரம் பேசலாம். என் பைக்குள்ளே இருக்குது. சித்தியார் பரபக்கம்னு ஒரு நூல் இருக்குது. யாரெல்லாம் ஆகாயம் இல்லைன்னு சொல்கிறான், அதுக்கான மந்திரங்கள் என்ன, அருள்நந்தி சிவாச்சாரி என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்கள். பொய்தீர்னா என்ன அர்த்தம்? ஆகாயம் இல்லை என்று இந்த உலகில் சொல்லுகிறார்கள் தத்துவாதிகள். நான் ஒரு சைவனாக சொல்லுகிறேன், என்ன உண்டு? அதுதான் பொய்தீர் வான் அப்படின்னார். பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன்னா என்ன பொருள்னா, இப்போ நம்ம படிக்கிறோம், அதை அந்த பிரபஞ்சம் தோன்றும் போது ஆகாயத்திலிருந்து முதல்ல அவன் என்னது, ஆகாயம் வரும், ஆகாயத்திலிருந்து காற்று வரும், காற்றிலிருந்து நெருப்பு வரும், நெருப்பிலிருந்து நீர் வரும், நீர்லேருந்து நிலம் வரும். எங்கேருந்து தான் வருது? முதல்ல ஒடுங்கும்போது நிலம் நீரில் ஒடுங்க, நீர் நெருப்பில் ஒடுங்க, நெருப்பு காற்றில் ஒடுங்க, காற்று எங்கே ஒடுங்கும்? ஆகாயத்தில் ஒடுங்கும். ஆனால் எல்லாமே எங்கே தான் கலந்துருக்குது. அதுக்கு அந்த வார்த்தையை கலப்புன்னு வச்சார். அப்போ சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த பேசிக் கோட்பாடு தெரியாமல் இதை நம்ம பாடும்போது நமக்கு என்ன தெரியாது? பொருள் தெரியாது. அவர் சொல்லிட்டு போயிட்டார். நான் நிறைய பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லணுங்கிறதுக்கு இதான் அர்த்தம். 2 வார்த்தை எவ்வளோ ஆபத்தான வார்த்தை. ஒன்று பொய்தீர்வான், இன்னொன்று கலப்பு. கலப்புன்னு என்ன அர்த்தம்னா, ஆகாயத்திலேருந்து தான் பிரபஞ்சம் வரணும், ஆகாயத்தில் தான் பிரபஞ்சம் செய்யணும். எல்லாம் எங்கே தான் கலந்துருக்குது? ஆகாயத்தில் தான் கலந்து. வானில் கலப்பு வைத்தோன் மேதகு, மேதகுனா மேன்மை உடைய, கால், கால்னா காற்று, காலில் ஊக்கம் கண்டோன், கண்டோன்னா படைத்தவன் அர்த்தம். ஊக்கம் என்றால், ஊக்கம்ங்கிற வார்த்தைக்கு அப்படியே பொருள் எடுத்துக்கணும், ஒரு வேகம். காற்றுக்கு அடிப்படையில் ஒரு வேகம் உண்டு. ஏன்னா அதைத்தானே புயல்னு சொல்கிறோம். உங்களுக்கு புயலுங்கிறது கடல் தானாக எந்திரிச்சு இங்கே வர்றதில்லை, காற்று தானாக பெரிய மழையாக வர்றதில்லை. எல்லாத்துக்கும் ரீசன் காற்று தான். கடலை கீழேருந்து கிளப்புறதும் காற்று தான், ஆகாயத்திலேருந்து மேகத்தை கிளப்புறதும் காற்று தான். புயலுக்கு எதுதான் காரணம்? காற்று தான். இந்த காற்று காற்றை வர்ணிக்கும் போது எப்படி சொன்னார்? அதாவது காலில் ஊக்கம் உடையது காற்று. காற்றுக்கு என்ன சக்தி? ஊக்கம், ஆற்றல் அதிகம். அந்த ஆற்றலுக்கு ஒரு அடையாளம் தான் புயல். கடல் நீர் தானாக பொங்கி வராது, காற்று இல்லாமல் என்ன செய்யாது? பொங்காது. நீங்கள் அந்த வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா அந்த காற்று வெப்ப சலனம் அப்படின்பா. வெப்பமும் காற்றும் சேர்ந்தாதான் அது புயலாக மழையாக மாறும். வெப்ப சலனம், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்பா. நம்ம இதையெல்லாம் கவனிச்சாதான் திருமுறை புரியும். அது பொதுவாக பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு இல்லை. பேசுகிறவங்க புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு வருவாங்க. நம்ம எதை கவனிக்கணும்? நம்மளை சுற்றி கவனிக்கணும். அதுதான் சைவம். அதனால தான் ஊக்கம் கண்டோன்னாரு, காற்றுக்கு அந்த ஆற்றல். இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு 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 மூட்டை பேப்பரை கிழிச்சு போட்டோம்னா 2 நாள் 3 நாளைக்குள்ளே அந்த பேப்பரையெல்லாம் அது பரப்பிடும் காற்று. அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு மொத்தமாக என்ன செஞ்சிடும்? கூட்டிடும், ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துடும். திரட்டும் சொல்லுவார் உண்மை விளக்க ஆசிரியர். காற்றுக்கு என்ன வேலைன்னா திரட்டுற வேலை. அதைத்தான் கண்டோன். நிழல் திகழ், நிழல் என்ற சொல்லுக்கு ஒளின்னு அர்த்தம். நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்த்தோன். தண்ணீருக்கு என்ன தன்மை உண்டுனா நிழல் உண்டு, நிழல் தன்மை உண்டு. நீங்கள் தண்ணிக்குள்ளே நின்று பாருங்கள்,
ஒரு 11-12 மணிக்கு நின்று பாருங்கள், உங்கள் நிழல் எதுக்குள்ளேயே விழும், தண்ணிக்குள்ளேயே விழும். அந்த தண்ணிக்குள்ளேயே உங்கள் நிழல் விழும். அந்த ஒரு குளம்னு வச்சுடுங்க, குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்களுடைய நிழல்லாம் எதில் விழும், தண்ணீருக்குள்ளேயே விழும். அந்த தண்ணீருக்குள்ளே அடங்கி விழும். நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்த்தோம். தண்ணி டேஸ்ட்டாக இருக்கணும்னா அதில் யார் இருக்கணும், இறைவன் இருக்கணும். இறைவன் தண்ணியில் சுவையை வைக்கிறது இறைவன் தான். நீருக்கு தனிச்சிறப்பு சுவை, ஆகாயத்தின் தனி குணம் ஓசை. சைவ சித்தாந்தம் முழுவதையும் நடத்தி முடிச்சுட்டாரு பாடுறேங்கிற பேரில். ஆகாயத்தின் தனி குணம் ஓசை, காற்றின் தனி குணம் ஸ்பரிசம், ஸ்பரிசம். நெருப்பின் தனி குணம் உருவம். ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது, காற்றுக்கு உருவம் கிடையாது. எதற்கு உருவம் உண்டு, நெருப்புக்கு உருவம் உண்டு, அது அருவுருவம். நெருப்புக்கு உருவம். நீருக்கு தனிச்சிறப்பு சுவை. அதனால தான் நீங்கள் சிறுவாணி தண்ணி, திருமூர்த்தி மலை தண்ணி என்று தண்ணீரை நாம் பிரிக்கிறோம். இப்போ திருநெல்வேலி அல்வா செய்கிறான்னா தாமிரபரணி தண்ணி சேர்க்கலன்னா அந்த டேஸ்ட்டு கிடையாது. திருநெல்வேலி அல்வானுடைய டேஸ்ட்டுக்கு நிறையா காரணம். அதில் முக்கிய காரணம் என்னது, தாமிரபரணி தண்ணி. நம்ம ஊர் சமையல்காரங்களை டெல்லியை போய் சமைச்சிட்டுவான்னு சொன்னால் அவன் எதோட தான் போகிறான், நம்ம ஊர் தண்ணியோடு தான் போகிறான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சும்மா உரையில் படிக்கிறதுனால கிடையாது. தண்ணீருக்கு பின்னால் எவ்வளோ கதை இருக்குது. லண்டனில் போய் சமைச்சிட்டு வானா விமானத்தில் எதை அனுப்பி வைக்கிறான், நம்ம ஒரு தண்ணீரை லண்டனுக்கு கொண்டு போய் தான் சமையல் பண்ணுறான். தண்ணீர் எதற்கு அடிப்படையாகுது, சுவைக்கு அடிப்படையாகுது. கிராமங்களில் துவரம்பருப்பு பருப்பு குழம்புமாங்க, எங்கள் கிராமங்களில் பருப்பு கூட்டுங்கிறாங்க சில இடங்களில். அந்த துவரம்பருப்பு வேகிறத வச்சு அந்த தண்ணியினுடைய குவாலிட்டியை முடிவு பண்ணிடலாம். பருப்பு வேகிறத வச்சு தான் தண்ணீர் குவாலிட்டி முடிவாகும். அதனுடைய டேஸ்ட்டு. உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் என்ன செய்யாது, வேகாது. ஆமாம், அதனால தான் சமையலில் உப்பை கடைசியில் போடுறது. சிறுவாணி தண்ணியிலே நீங்கள் முதல்ல உப்பை போட்டிங்கன்னா வேகாது. உப்புத்தன்மை குறைவாக இருக்கா, உப்புத்தன்மை குறையும் போது தானாக இனிப்புத்தன்மை வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறாரு, நம்ம இயற்கைங்கிறோம். அவர் சொல்கிறாரு அப்படி இல்லை, சமணர்கள் பௌத்தர்கள் லோகாயுதர்கள் பிரபஞ்சத்தில் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குன்னா அது இயற்கைப்பா, நேச்சருங்கிறான். இவர் நேச்சர் இல்லைடா, சாமி வச்சுருக்கிறார் டேஸ்ட்டை. அவர் அதில் இல்லைன்னா என்ன கிடையாது, சுவை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். காலில் நீரில் இன்சுவை நிகழ்த்தோன், வெளிப்பட மண்ணினில் திண்மை வகுத்தோன். நிலத்துக்கு தனிச்சிறப்பு என்னது, கெட்டித்தன்மை. நிலத்துக்கு கெட்டித்தன்மை. நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா கரிசல் மண் பகுதி, சுண்டக்கடலை விளையிற இடம். அதில் நீங்கள் வீடு கட்ட முடியாது. அதில் நீங்கள் நான் மாட்டிடுறோம், ஒன்றும் பிரச்சனை. அதில் நீங்கள் வீடு கட்டணும்னா பில்லர் போடணும். என்ன போட்டு தான் கட்டணும். என்ன காரணம், நெகிழ்ச்சி தன்மை கரிசல் மண்ணில் இருக்குது. அதனால தான் லேண்டு ஒரு நிலத்தை வீடு, இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம், கோயில் கட்ட போகிறோம்னா முதலாக தோன்றாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன வருதுங்கிறத வச்சு அந்த லேண்டு என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அந்த சும்மா ஒரு 3 அடி தோன்றதுக்குள்ளே என்னெல்லாம் அதிலேருந்து வருதோ அதை வைத்து அந்த நிலத்தினுடைய தன்மையை முடிவு பண்ணிடுவாங்க. சாமிக்கு தெரியாது கிடையாது. அதிலிருந்து எறும்பு வருது, எறும்பு புற்று வருதுன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதனை தோண்டும் போது வரக்கூடிய பொருளை வச்சு ஒரு கணக்கு இருக்குது. அதை திண்மை நிலத்துக்கு இப்போ ஆய்வாளர்கள், நில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகின் மிகப்பெரிய நாடுகளினுடைய தலைநகரங்கள் எல்லாம் கெட்டியான நிலப்பரப்புடையதாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய குடியிருப்பை தேர்ந்தெடுக்கும் போது கெட்டியான நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சென்னை பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு எப்படி இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். எல்லா நாட்டின் நம்ம லேண்டு வாங்கும்போது என்ன பார்க்குறோம், கெட்டித்தன்மை பார்த்து தான் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அதையெல்லாம் திருவாசகம் சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அனுபவிக்கலாம். அதைத்தான் நீரில் இன்சுவை செய்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனைப்பல கோடு எனைப்பல பெறவும். எனைப்பல அப்படின்னா என்று பல பொருட்கள், பல பொருட்கள். எனைனா பல பொருள், கோடினா கோடிக்கணக்கான பொருள்னு அர்த்தம். எனைப்பல கோடி எனைப்பல பெறவும் அனைத்து அவ்வையும் அடைத்தோன். அந்தந்த பொருளை அந்தந்த பொருளோடு கொண்டு சேர்த்திருக்கிறான். அடைத்தல் என்ற பொருளுக்கு சேர்த்தல், அந்தந்த பொருளை அந்தந்த பொருளில் கொண்டு சேர்த்திருக்கிறான். அக்தான்றுனா அது மட்டும் இல்லை, முன்னோன் காண்க அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, அக்தான்று முன்னோன் காண்க, அவ்வையின்னா அந்தந்த இடம், அடைத்தோன் சேர்த்தோன். முன்னோன் என்ற சொல்லுக்கு எப்பொருளுக்கும் முன்னால் இருப்பவன். நிலம் தோன்றுவதற்கு முன்பே அவன் இருக்கிறான் அர்த்தம். மலை தோன்றுவதற்கு முன்பே அவன் இருக்கிறான், அதற்கு முன்னோன் என்று பொருள். சாமி முன்னால் இருந்தால் தான் இதை படைக்க முடியும். பானை வருவதற்கு முன்பு குயவன் இருக்கணும்ல. குயவன் வந்த பிறகு பானை வந்ததா, பானை வந்த பிறகு குயவன் வந்தானா,
குயவன் வந்த பிறகு தான் பானை வந்தது. அப்போ இந்த உலகம் வரணும்னா உலகம் வருவதற்கு முன்பு யார் இருக்கணும்? அதனால தான் முன்னோன்னு சொன்னார். எப்பொருளுக்கும் முன்னோன்னா அதான் அர்த்தம். திருவாசகத்தில் இருக்குது, எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணிலில் மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன பொருள்னா, எல்லாரும் இறந்துருவாங்க, எல்லா சாமியும். ஆனால் யார் இறப்பதில்லை? சிவன் பிறவான் இரவான், பிறக்காமல் இறக்காமல் இருப்பான். அதைத்தான் தேவாரத்தில் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈரில்லாதவன் தான் முதல்வனாக இருக்க முடியும். அதனால தான் என்ன சொன்னார்? முன்னோன், எல்லா பொருளுக்கும் முன்பு இருப்பவன். முன்னோன் காண்க. காண்க என்ற சொல் நிறைய இடத்துல வரும். சில உரையாசிரியர்கள் அதுக்கு பொருள் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க, அது தவறு. அப்படின்னா மாணிக்க வாசகர் அந்த வார்த்தையை இத்தனை தடவை பயன்படுத்த மாட்டார். பொருள் வராத ஒரு வார்த்தையை கொண்டு போய் இவ்வளவு தடவை பயன்படுத்துவார். காண்கன்னா அறிந்து கொள்கன்னு அர்த்தம், கண்டு கொள்க. காண்க என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிந்து கொள்க, கண்டு தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. காண்க தெரிந்துகொள், காண்க தெரிந்துகொள், அறிவை வளர்த்துக்கன்னு அர்த்தம். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. முழுதோன் என்ற சொல்லுக்கு அதாவது உரிமையாளன் என்று பொருள், உடையவன். உடையவன் வைணவத்தை உடைமையாக கொண்டதுனால தான் ராமானுஜருக்கு உடையவர்னு பேர். முழுதோன் என்றால் முழுவதற்கும் உரிமை உடையவன். அதை சைவ சித்தாந்தப்படி உலகத்தில் 2 பொருள் தான் இருக்குது, உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அவனுக்கு உயிரற்ற பொருள் அவனுக்கு உடைமை, உயிருடைய பொருள் அவனுக்கு அடிமை. டோட்டலாக 2மே இறைவனுடைய உடைமை. இது சைவ சித்தாந்தம், ஞாபகம் வச்சுக்கிடணும். உயிரற்ற பொருள் உடைமை, உயிருடைய பொருள் அடிமை. 2மே யாருடைய பொருள் தான்? இறைவனுடைய பொருள் தான். அதனால தான் முழுதோன்னு சொன்னார். எல்லா பொருளும் இறைவனுக்குரியது. அந்த எதை நீ கொண்டு வந்தாய் அப்படின்லாம் சொல்கிறோம்ல பகவத்கீதையில், அதே மீனிங் தான். நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல, எல்லாம் யாருடைய பொருள்? அதே பொருள் தான். பகவத்கீதை அது வேறு வடிவத்தில் சொல்லுது, சைவம் இதை இன்னொரு வடிவத்தில் சொல்லுது. முழுதோன் உடையவன், அறிவுடைய பொருளையும் அறிவற்ற பொருளுக்கும் உரிமையாளனாக இருப்பவன். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. காண்க காண்கனா என்ன பொருள்? அறிந்து கொள்க, அறிந்து கொள்க, அறிந்து கொள்க. காசு பிள்ளை என்ற உரையாசிரியர் சொல்கிறாரு, காண்பது என்பதற்கு பொருள் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கருத்து என்னென்னா அறிந்து கொள்கைங்கிறது தான் பொருள்ங்கிறார். ஆனால் ஆக்சுவலாக இதுதான் சரி, அறிந்து கொள்கை என்பது தான் சரி. எதற்கு பொருள் சொல்ல வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அவர் இத்தனை தடவை சொல்ல மாட்டார். ஒரு பயனற்ற சொல்லை மாணிக்க வாசகர் இத்தனை தடவை சொல்லுவாரா? தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, அறிவை வளர்த்துக்க. சைவத்தில் இது ஒரு அழகான இடம். தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க அப்படிங்கிறார். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன். அடுத்து என்ன சொல்கிறாரு? தன்னேர் இல்லோன்னா அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. தன்னேர் இல்லோன், அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. சைவ சித்தாந்தப்படி சிவபெருமான் ஒருவர் தான் முழுமுதற் பரம்பொருள். சிவனாகவே இருக்கிறதுனால முருகனையும் சிவனாக பார்க்கிறோம், சிவனாகவே இருக்கிறதுனால அம்மையையும் சிவனாக பார்க்கிறோம், சிவனுடைய மகன்கிறதுனால விநாயகரையும் சிவனாக பார்க்கிறோம். வேற எல்லாருமே உயிர்கள் தான் சைவ சித்தாந்தப்படி. கடவுள் எத்தனை தான்? ஆமாம், ஒன்றே குலம். அந்த ஒருவன் யாரு? சிவன். அதுதான் பின்னால் மாணிக்க வாசகர் ஒருவன் என்னும் ஒருவன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் என்னும் ஒருவன்கிறார். வேற எல்லா சாமியும் நம்மளை மாதிரி உயிர்கள் தான். நமக்கும் அந்த சாமிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளை விட அவங்க மேலே இருக்கிறாங்க, நம்மளை விட மேலே இருக்காங்க. ஆனால் கடவுள் எத்தனை தான்? அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் கடவுள் சிவன் மட்டும், மற்ற எல்லாரும் தெய்வங்கள்னு முடிச்சிருவாங்க. மற்றவங்களையெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? தெய்வங்கள்னு சொல்லணும் அப்படிம்பாங்க. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க. ஏனம், ஏனம்னா பன்றின்னு அர்த்தம். ஏனத் தொல்லையிரு அணிந்தோன் காண்க. ஏனத் தொல்லையிரு அணிந்தோன் காண்க. அதாவது சிவரகசிய காண்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, சிவரகசிய காண்டம். அந்த நூலில் இரணியன் என்பவன் இந்த உலகை என்ன பண்ணுறான்னா, ஒரு பாயை சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு பாதாள உலகத்தில் போய் ஒளிஞ்சுக்கிடுறான். பெருமாளை நம்ம பன்றியாக 2 இடத்துல பார்க்குறோம். ஒரு இடம் அவர் அடிதேடி போனது பன்றி, இந்த பன்றி வேறு, அந்த பன்றி வேறு. பெருமாள் அடிதேடி போன பன்றி வேறு, இது வேறு. இந்த இரணியன் பூமியை என்ன செய்கிறான்? உருட்டி கொண்டு பாதாள உலகத்தில் போய் ஒளியும் போது பெருமாள் பன்றியாக போய் அவனை கொன்று அவனுடைய இரத்தத்தை குடிக்கிறார். யாருடைய இரத்தத்தை? இரணியனுடைய இரத்தத்தை குடித்த உடனே
அவர் அறியாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெறி ஏற்படுது. அந்த வெறியில் நிறையா அடுத்தவங்களுக்கு துன்பங்களை கொடுக்குறார். தேவர்கள் போய் யார்கிட்ட முறையிடுறாங்க, சிவபெருமான இடத்துல முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, அந்த சிவபெருமான் போய் அவருடைய ஒரு பல்லை பிடுங்கி அந்த பன்றி அவதாரம் எடுத்த திருமாலினுடைய அந்த செருக்கை அடக்கி அந்த பன்றியை என்ன செய்கிறாரு, அணிஞ்சுக்கிடுறார். அணிந்ததன் பொருள் என்ன? பன்றியாக ஆட்டம் போட்ட பெருமாளுடைய பல்லு தான் இது. அதனால் பெருமாளும் யாருக்கு கட்டுப்பட்டவர்? சிவனுக்கு கட்டுப்பட்டவர் என்பதற்காக அந்த பல்லை பிடுங்கி வைத்துக் கொள்கிறார். சிவன் விஷயத்தில் பன்றியை ஒன்றாக பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நாளும் எத்தனையாக பார்க்கணும்? இது இந்த செய்தி எங்கே இருக்குது? சிவ ரகசிய காண்டம் என்ற நூலில் இருக்குது. ரகசிய காண்டம்ங்கிற நூலில் இருக்குது. ஆமாம், அது வேறு இது வேறு. ஆமாம், ஏன தொல் எயிறு, எயிறுனா பல்லுன்னு அர்த்தம், ஈருங்கிறத பல்லுன்னு அர்த்தம். ஏன தொல் எயிறுங்கிறத தொல் ஏன எயிறுன்னு படிக்கணும் பொருள் காணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா. தொல் ஏன எயிறுனா பழமையான பன்றின்னு அர்த்தம். சிவன் ரொம்ப பழமையானவர், பன்றியும் பழமையானது தான். ஏன்னா கடவுளில் அவரும் தெய்வம் தானே. தொல் ஏன எயிறு அணிந்தோன் காண்க. சிவபெருமான் பன்றி கொம்பை அணிந்திருப்பார் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிடுறீங்க? அதை திருமாலே ஆட்டம் போட்டாலும் அதை அடக்கிறதுக்கு யார் வரணும்? சிவபெருமான் வரணும். இரணியன் ஆட்டம் போட்டால் திருமால் அடக்குவார், திருமால் ஆட்டம் போட்டால் யார் அடக்குவார்? சிவன் அடக்குவார். இதை நீ தெரிஞ்சிக்க என்று சொல்லுவதன் பொருள் என்னென்னா, இவ்வாறு நீ தெரிய 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 உனக்கு என்ன பிறக்கும்? ஞானம். அதுதான் ஞானம் பிறக்கும். ஏனத்தொல்லையிரு அணிந்தோன் காண்க. காண காடு, புலி, உரி, உரினா புலித்தோல் என்று பொருள். இது ஒரு வரலாறு. தாருகவனம் என்று ஒரு வனம். இந்த தாருகவனத்துக்கு இன்னொரு பேர் தேவதாரு வனம். தேவதாரு, தாருனா மரம். மறைமலை அடிகள் சொல்கிறாரு தேவதாரு வனம். அதிலிருந்து வந்து தான் தருக்கள்ங்கிற வார்த்தை. மரத்துக்கு இன்னொரு பேர் தரு, மரத்துக்கு இன்னொரு பேர் தரு. அந்த தேவதாரு வனத்தில் முனிவர்கள் நிறையா இருந்தாங்க. அந்த முனிவர்களை இந்த கதையை நான் எடுத்து படிக்க போகிறேன்னு நீங்கள் போய் படிச்சிங்கன்னா இருடிகள்னு போட்டிருப்பாங்க. இருடிகள்னா முனிவர்கள்னு அர்த்தம். அந்த முனிவர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இறைவன் வேண்டியதில்லை, மந்திரத்தை சொல்லி வேள்வியை செஞ்சோம்னா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். மந்திரத்தை விட வேள்வியை விட யாரும் பெருசு கிடையாது. சாமியை சிவபெருமானை கூட பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம். இது யாருடைய எண்ணம்? இந்த இருடிகளுடைய எண்ணம். அதனால் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, வேள்வியை செய்து நெய்யை ஊற்றி ஊற்றி என்ன செய்து வேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் மந்திரம் தான் உங்களுக்கு எல்லாம், சிவன் அதை விட பெருசு கிடையாது. இதான் கிராமங்களில் அந்த காலத்திலேயே பழமொழியாக வந்து தான் காசை கரியாக்குறது. காசை எதுக்குள்ளே போட்டு? வேள்விக்குள்ளே போட்டு காசை கரியாக்குறதுங்கிறது இதுதான். என்றைக்கோ ஒரு நாள் வேள்வி பண்ணலாம், ஏதோ ஒரு நாள். இப்போ பௌர்ணமி பூஜைனா வேள்வி பண்ணலாம். சும்மா உட்காந்துக்கிட்டு டெய்லி 24 மணி நேரம் வேள்வி பண்ணிகிட்டு இருந்தது தான் மன்னர்கள் இந்த தவறை செய்ததுனால தான் இதுக்கு எந்த வார்த்தை வந்து தான் காசை கரியாக்குறதுங்கிற வார்த்தை வந்து தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, வேள்வி செய்யும்போது சிவபெருமானை அவர்கள் ஏற்கவில்லை. சிவபெருமானுக்கு எதிராக மந்திரங்களை சொல்லி புலியை ஏவி விட்டார்கள். யாருக்கு எதிராக? சிவனுக்கு எதிராக புலியை ஏவி விட்டார்கள். சிவபெருமான் அந்த புலியினுடைய தோலை உரித்து அணிந்து கொண்டார். என்ன சொல்ல வர்றாரு சிவபெருமான்? தாருகவனத்து முனிவர்களும் யாருக்கு அடங்கியவர்கள்? சிவனுக்கு அடங்கியவர்கள். அப்படியே தாருகவனத்து முனிவர்கள் ஆடினார். அவர்களுடைய மந்திரங்களும் அடக்கப்படும், அவர்களுடைய முயற்சியும் அடக்கப்படும். அதுதான் அந்த புலித்தோலை உரித்து அணிஞ்சிடுறார். காணப்புலி ஒரு அரையோன் காண்க. அரைனா இடுப்பில் கட்டியவன் அர்த்தம். அரைனா இடுப்பு. அரை ஞான் கயிறுன்னு சொல்கிறீங்களா? அருணா கயிறு தமிழ் பாடத்தில் எங்களுக்கு வரும். அருணா கயிறு பிழைத்திருத்தவும் அரை ஞான் கயிறு அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க் கொடுப்போம். அங்கே எப்படி தப்பாக இருக்கும்? அருணா கயிறுன்னு இருக்கும். எண்ணெய் அப்படின்னு இருக்கும், அது தப்பு. எண்ணெய் அப்படின்னா தான் மார்க் கொடுப்போம். எண்ணெய் தப்பு. எண்ணெய், எள்ளிலிருந்து வருகின்ற நெய், எண்ணெய், எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அதே மாதிரி தான் சொன்னார். நீட்டோன் காண்க. நீட்டோன் காண்க அப்படின்னா திருநீர் பூசி இருக்கிறவர் நாம் பொருள் சொல்லுவோம். ஆனால் மாணிக்கவாசகர் என்ன பொருள் எழுதியிருக்கிறாராம்? பிரபஞ்சம் முழுவதும் அழிகிறது, இறைவன் நெருப்பு வடிவமாக நிற்கிறார். அப்போ பிரபஞ்சம் எரிஞ்சு சாம்பல் ஆயிற்று. அந்த சாம்பல் எதில் போய் ஒட்டுறது? இருக்கிறது ஒரு பொருள் தான், சிவன் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ சாம்பல் எங்கே போய் ஒட்டணும்? அந்த சாம்பல் தான் அங்கே திருநீர். பிரபஞ்சம் முழுவதும் அழிஞ்சு சாம்பல் ஆயிற்று. சிவனை தவிர ஒரு பொருளும் கிடையாது. இதில் உட்காந்துக்கலாம், நிலத்தில் உட்காரலன்னா நிலமே இல்லை. ஆகாயத்தில் போய் ஒட்டிக்கலான்னா ஆகாயமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். யார் மட்டும்தான் இருக்கா?
அப்போ அவர்கிட்ட போய் அவர் மேலே ஒட்டிக்கிடுது. அந்த அந்த சாம்பலுக்கு பேர் தான் நீர். நீற்றோன் காண்க. சிவபெருமான் சிவப்பாக இருக்கிறாரு, அவர் மேலே வெள்ளையாக இந்த பிரபஞ்சம் எரிஞ்சு சாம்பலாக போய் ஒட்டிக்கிடுது. அதில் மறைமலடிகள் சொல்கிறாரு, இதனுடைய குறியீடு தான் நாம் காவி உடை அணிந்து திருநீர் பூசுறதுங்கிறார். நம்ம காவி உடை அணியும் போது நெருப்பாக கருதி கொள்ளணும். திருநீரை அதான் இந்த கதையை ஞாபகம் வச்சு பூசி விடணுங்கிறாரு மறைமலையடி. இந்த கதையை நினைவில் வைத்துக்கொண்டு எதை பூசணும்? ஆமாம், பிரபஞ்சம் எல்லாம் எழிந்து சாம்பலாகி அந்த சாம்பலுக்கும் அடைக்கலம் யார் தான்? சிவன் தான். அதே மாதிரி நாம் நிறைய மும்மலங்களுக்கு உட்பட்டிருக்கிறோம். மும்மலங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி யார்கிட்ட போய் சேர்ந்துடும்? இறைவன்கிட்ட சேர்ந்துடும். அப்படிங்கிறது தான் அந்த திருநீர் அணிவது, காவி கட்டுவது, திருநீர் அணிவதெல்லாம் அந்த குறியீடு தான் என்று எழுதுகிறார். காவி கட்டும் போதும் திருநீரை பூசும் போதும் இதை உணர்ந்து செய்ய வேண்டும்னு சொல்கிறார். நான் ஒரு சன்னியாசி கூடவே 6 வருஷம் இருந்தேன். ஒரு பெண் சன்னியாசி, பகவத்கீதை உபனிஷத்தெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு சன்னியாசி கூடவே இருந்தேன். அந்த சன்னியாசி சொல்லுவாங்க, நெருப்பு தான் காவி, எங்ககிட்ட நீ ரொம்ப பழகவும் கூடாது, பழகாமலும் இருந்துடக்கூடாதும்பாங்க. ரொம்பவும் எங்ககிட்ட பழகாமலும் இருந்துடக்கூடாதும்பாங்க. என்ன காரணம்னா, நெருப்பு பக்கத்தில் போனால் சுட்டுவிடும், தூரத்தில் போனால் பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? அது வள்ளுவர் சொல்வார், அகலாது அணுகாதும்பார். மார்கழி மாதம் குளிர்காயிரம் என்ன பண்ணுறான்? ரொம்ப தூரத்தில் போனால் குளிர் போகாது, ரொம்ப பக்கத்தில் போனால் சுட்டுப்படும். அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போலுங்கிறார். வள்ளுவர் எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, மன்னர்கள்ட்ட எப்படி பழகணுங்கிற இடத்துல சொல்கிறார். மன்னர்கள்ட்ட ரொம்ப நெருங்காத, ரொம்ப தூரத்துலேயும் போகிற. ரொம்ப நெருங்குனா தொந்தரவு பண்ணுவான், ரொம்ப விலகுனா அவங்க கூட இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு மினிஸ்டரே இருக்கிறாரு, மினிஸ்டர்கிட்ட நட்பு எப்படி வச்சுக்கிடணும்? நட்பை விட்டுறக்கூடாது, அவசரத்துக்கு பயன்பட மாட்டார். ஓவராக நட்பு வைக்கக்கூடாது. ஓவராக நட்பு வச்சிங்கன்னா, நாளைக்கு காலையில் ரெடியார் சிதம்பரம் போகிறோம், நாளைக்கு அடுத்த நாள் ரெடியார் பழனியில் மீட்டிங்கு பாரு, 3ஆம் தேதி ரெடியார் கோயம்புத்தூரில் மீட்டிங்கு பாரு. ரொம்ப நெருங்கவும் கூடாது. இதுதான் துறவிகள்கிட்டையும் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லுவாங்க. எனக்கு சொன்ன அட்வைஸ் இல்லை, என் கூட படித்தவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க அவங்கள. சாமி நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, சும்மா நான் வந்தேன்னா பாடத்தை படிச்சுட்டு போயிட்டே இரு, ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, துறவிகளை என்ன செய்யக்கூடாது, அதிகமாக நெருங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அதில் சொன்னார், நீற்றோன் காண்க நினைதோறும் ஆற்றேன் காண்க. பாருங்க, இந்த இடத்துல அவருடைய மாணிக்க வாசகர்னா ரொம்ப உருக்கிறவருங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுவரைக்கும் அவர் பேசினது ஆகமம். இப்போ திடீர்னு அவருடைய பாணிக்கு வந்துட்டார். சாமி, உங்களை பிரிந்து, அந்த நினைதோறும்ங்கிறதுக்கு பிரிந்ததை நினைக்குந்தோறும்னு பொருள். நினைதோறும்ங்கிறதுக்கு என்ன பொருள்? உங்களை பிரிந்ததை நினைக்கும் போதெல்லாம் அர்த்தம். நினைதோறும் ஆற்றேன்னா என்னால் தாங்க முடியவில்லை. உங்களை பிரிந்ததை நான் நினைக்கும் போதெல்லாம் உங்கள் பிரிவை என்னால் என்ன செய்ய முடியவில்லை? தாங்க முடியவில்லைன்னு சொல்கிறார். அதுதான் நினைதோறும்ங்கிறார். நினைதோறும் ஆற்றேன், அந்தோ கெடுவேன். அந்தோ என்பதற்கு ஐயோ என்று பொருள். அதாவது இந்த திருநீர் பூசினாருங்கிறதுக்கு மறைமல்டிகள் எழுதினது அப்படியே படிக்கிறேன், கொஞ்சம் தெரிஞ்சுடுங்க, ரொம்ப முக்கியம். அழல் உருவாக எரிந்த சாம்பல் அவனையே பற்றல். அதாவது பருமையான பொருள் அது. இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறாரா இறைவன்? பெரிய பொருளுக்கும் நுண்மை பொருளும் சிவனை சார்ந்து தான் இருக்குது. பெரிய பொருளும் அவரை சார்ந்து தான் இருக்குது, நுண்மையான பொருளும் அவரை சார்ந்து தான் இருக்குது. சூரியன் நல்லா இருக்கணுனாலும் சிவபெருமான் வேணும், ஒரு சாதாரண எறும்பு நல்லா இருக்கணுனாலும் யார் வேணும்? சிவபெருமான் வேணும். அதுவே அவன் மேனி நீர் என்பதை திருநீர் உணர்த்துகிறது. ஒரு பசுவினுடைய சாணம் தீயால் எதா மாறுகிறது? பசுவினுடைய சாணத்தை எடுத்தா என்ன ஆகுது? திருநீராக மாறுகிறது. சொல்கிறாரு, ஒரு பசுவினுடைய சாணம் தீயால் எரிக்கப்படும் போது திருநீராகிறது. ஆன்மாவினுடைய 3 மலங்கள் சிவனுடைய சேர்க்கையினால் எரிக்கப்பட்டு தூயதாகிறது. இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் சிவபெருமான் பேரொளி காலத்தில் நெருப்பாக நிற்கும்போது சாம்பலை எங்கே வச்சிருக்கிறாராம்? உடம்பில் வச்சிருக்கிறார். அவர் சொல்ல வந்த செய்தி, என் கூட நீ சேர்ந்தன்னா உன்னுடைய 3 மலங்களும் சாம்பலாகி, ஆணவம் கண்மம் மாயை 3மே சாம்பலாகி நீ நல்லா பாதுகாப்பாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாராம். சரி, அழல் அது என்ன நமக்கு புரியாது, இதையெல்லாம் சொல்லும்போது புரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் பற்றையில் இரும்பு காய்க்கிறத பார்க்க போனீங்கன்னா, நெருப்பில் இரும்பு காஞ்ச பிறகு அந்த இரும்பில் வெள்ளை வெள்ளையாக ஒட்டியிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது இரும்பில் இருக்கிற அழுக்கு. நெருப்பை சேர்ந்த இரும்பில் இருக்கிற அழுக்கு அதுவும் சுத்தமாகி வெண்மை கலரில் எதில் ஒட்டிக்கிடும்?
அந்த இரும்பு மேலே ஒட்டியிருக்கும். அதே மாதிரி தான் பிரபஞ்சம் சாம்பலான பிறகு இறைவன் நெருப்பாக நிற்கிறாரு. பிரபஞ்சம் சாம்பலாகி யார் மேலே இருக்குது? இதுக்கு மேலே விளக்க முடியாது, இறைவன் மேல் இருக்கிறது என்று சொன்னார். இந்த செய்தி மூலமாக நமக்கு மாணிக்கவாசகர் சொன்னது, சிவபெருமானை நீ சார்ந்தால் உன்னுடைய ஆணவம், கன்மம், மாயை ஒடுக்கப்படும், நீ சுத்தமாக்கப்படுவாய். அவைகளும் சுத்தமாகி யார்கிட்ட போய் சேர்ந்துடும்? நீ சுத்தமாகி சிவன்கிட்ட போகலாம், அதுவும் சுத்தமாயிரும் என்பதை சொல்கிறார். சரியா? அந்த இடத்துல தான் இந்த உரை சொல்லியிருக்கிறார். அதுக்காகத்தான் காவி கட்டுறோம், அதுக்காகத்தான் திருநீர் பூசுகிறோம். நம்ம நண்பர்கள் இப்போ சாமி காவி கட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம நண்பர்கள் எல்லோரும் கட்டுவாங்க. அதுவே வெள்ளை வேஷ்டி அழுக்காயிரும், அதனால் கட்டுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டினா பிரச்சனை கிடையாது. காவியை கட்டுவதனால் தன்னை யாராக நினைத்து கொண்டு கட்டிடக்கூடாது. இப்போ நம்ம சாமி கட்டுறாருன்னா அவர் அதுக்குரிய சாதனத்தில் இருக்கிறார். ஆனால் சும்மா கட்டும்போது என்ன ஆகும்னா, இது புரிந்து கட்டணுங்கிறத சொல்லித்தர்றார். புரியுதா? காவி எல்லாரும் கட்டக்கூடாது. ஆமாம், காவி நெருப்பு மாதிரி கட்டினா அதற்குரிய குவாலிட்டியிலே நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதற்கான சரியகிரிய யோகம் ஞானத்தில் இருக்கணும். ஆமாம், கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு எல்லாரும் கட்டிடுவாங்க. கும்பாபிஷேகம் ஐயரே உசுப்பேற்றி விட்டுருவார். காவியை கட்டி அவருக்கு காப்பு கட்டி, நீ இல்லைன்னா கும்பாபிஷேகமே இல்லைன்னு அவருக்கு தட்சணை வரும் வரைக்கும் அவனை கொம்பு ஏற்றி வச்சிருவார். அவன் நம்ம போய் பேசினா கூட பேச மாட்டான். கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனைக்கு போகிறதுனால சொல்கிறேன். அன்னைக்கு வரைக்கும் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். வர்ணனைக்கு நம்ம போனோம்னா காப்பு கட்டிட்டு உடனே பெரிய மனிதன் ஆகிடுவான். போய் நம்ம ஒரு 5 பேரை பார்த்து எவனும் பதில் பேச மாட்டான். நான் பல இடங்களில் பார்த்தாச்சு. அதனால் நீட்டோன் காண்க நினைதோறும் இப்போ ஒரு 5 நாளைக்கும் 2 நாளைக்கு முந்தைய நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன், நீ உன்னை பிரிஞ்சுட்டேன் நான் கெட்டு போயிடுவேங்கிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. பாருங்க, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. சைவ சித்தாந்தத்தில் உயிரும் இறைவனும் சேர்ந்து இருக்கிறத பிரிக்க முடியாதும்பாங்க. வீணையையும் இசையும் பிரிக்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. இது சிவஞான போதத்தில் இருக்குது. அங்கே நடத்தினா புரிய மாட்டேக்கு, ஆனால் மாணிக்கவாசகர் சொன்னால் புரியும். சிவஞான போதத்தில் 2ஆம் நூற்பாவில் இருக்குது, பண்ணையும் ஓசையும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே அவர் அவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார்? இன்னிசை வீணையில் இசைந்தோன். வீணையை இசையும் பிரிக்க முடியாது, இறைவனை யாரையும் பிரிக்க முடியாது, ஆன்மாக்களையும் பிரிக்க முடியாது. அம்மை மேலேயும் வச்சு சொல்லுவாங்க, இறைவனையும் அம்மையையும் பிரிக்க முடியாது. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. இன்னிசை வீணையில் இசை அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிவபெருமான் வீணை வாசிக்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக நல்ல வீணை தடவி. சிவபெருமானுக்கு என்ன உண்டு? வீணை வாசிக்கிற பழக்கம் உண்டு. அதைத்தான் அவர் சொல்கிறார். அந்த வீணையில் வாசிக்கிற பழக்கம் இருப்பவன்கிறதான் என்ன சொன்னார்? அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அந்த ஒன்றுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அதுலேயும் எல்லா பன்னிசையும் வாசிக்க மாட்டாராம். ஒரு குறிப்பிட்ட பன்னிசையை தான் எதில் வாசிப்பாராம்? வீணையில் அதனால் ஒன்றுனாராம். அன்னதொன்று அவ்வையின் அவ்வையின்னா அந்த வீணையில்னு அர்த்தம். அறிந்தோன் காண்க. பரமன் மேலானவன், சிவபெருமான் மேலானவன். இப்போ தான் படித்தோம். திருவாசகம் படிக்கிற நோக்கம் ஒன்று தான். சிவபெருமானை விட பெரிய கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா திருவாசகம் படித்த பயன் கிடைச்சாச்சு. திருவாசகம் படித்த பிறகு சிவபெருமானை விட பெரிய கடவுள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா திருவாசகம் படித்த பயன் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் பரமன் காண்க, பழையோன் காண்கனர். மேலானவன், பழமையானவன். அதனால தான் சிவபுராணத்துக்கு அனாதி பழமைன்னு பேர் வச்சாங்க. சிவபுராணத்துக்கு வருதா என்ன பழமை? அனாதி பழமை என்று சொன்ன அனாதி பழமையினர். பிரம்மன் மால் காண பெரியோன் காண்க. பிரம்மனும் திருமாலும் தேடினார்கள். அடி தேடினார், மால் காணவில்லை. முடி தேடினார், பிரம்மன் காணவில்லை. அதான் பிரம்மன் மால் காண பெரியோன் காண்க. பாருங்க, மேலானவன், பழமையானவன், பெரியவன். என்ன அழகான வார்த்தை. சிவபெருமானை பற்றி கேட்டால் இப்படி சொல்ல தெரியணும். மேலானவன், பழமையானவன், பெரியவன். பெருமைக்கும் உண்மைக்கும் பெருளின் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. பெருமைக்கு அது பெருமைனா எல்லா பொருளையும் தனக்குள் அடக்கியவன். நுண்மை எல்லா பொருளிலும் கலந்திருப்பவன். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேற்றின் அருமை. பேற்றின் அருமைன்னா என்ன தெரியுமா? அதை மட்டுமே 1/2 மணி நேரம் பேசினேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில். பேற்றின் அருமைனா என்ன அர்த்தம்னா, நல்லா திருநீர் பூசி கழுத்தில் 5-6 ருத்ராட்சத்தை போட்டு சட்டையை கழிட்டு உட்காந்து நம்ம பாட ஆரம்பித்த உடனே சிவபெருமான் நம்மக்கிட்ட வந்ததாக நான் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறோம். அப்படியே நம்ம யாராக நினைக்கிறோம்? ஜீவன் முக்தர் மாதிரி, மாணிக்க வாசகர் மாதிரி. வாழும் மாணிக்க வாசகர்னு பேர் வைக்க சொன்னாலும் வச்சுக்கிட்டுறீங்க எல்லாரும்.
என்ன வீட்டில் போர்டு போடாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். என்ன வாசகர்னு, வாழும் மாணிக்க வாசகர்னு போர்டு போடாமல் இருக்கிறோம். புரியுதா? ஆனால் சிவபெருமான் நாம் நினைப்பது போல பேற்றுக்கு எளிமை கிடையாதுங்கிறார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருளுக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். எல்லாவற்றையும் தன்னையில் அடக்கியதில் ஒப்பில்லாதவன், எல்லாவற்றையும் கலந்திருப்பதில் ஒப்பில்லாதவன், அடியவர்கள் அருளில் ஒப்பில்லாதவன், அதே சமயத்தில் அடைவதற்கும் ஒப்பில்லாதவன். எல்லா சாமியையும் ஈஸியாக அடைஞ்சிடலாம், சிவபெருமான் அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாது. சாதாரணமாக பொள்ளாச்சி ரோட்டில் எல்லாரும் வண்டி ஓட்டலாம், ஊட்டி ஹேர்பின் ரோட்டில் எல்லாரும் வண்டி ஓட்ட முடியாது, கொடைக்கானல் ஹேர்பின் ரோட்டில் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. பள்ளிக்கூடத்தில் லாங் ஜம்ப்னு ஒரு விளையாட்டு இருக்கும், ஓடி போய் குதிக்கிறது, அது லாங் ஜம்ப். ரொம்ப தூரம் ஓடி குதிச்சா லாங் ஜம்ப். ட்ரிபிள் ஜம்ப்னு ஒன்று உண்டு. நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படித்தவன், +2 வரைக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் எந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லா விளையாட்டும் தெரியணும், குறிப்பிட்ட ஒரு விளையாட்டு கம்பல்சரி விளையாடணும். வாலிபால் விளையாடி இருக்கிறேன், ஃபுட்பால் விளையாடி இருக்கிறேன், கபடி பிளேயர்னா சொன்னால் நம்பவே முடியல, அப்படி தானே? கபடி பிளேயர், ஏதோ ஒரு விளையாட்டு கம்பல்சரி விளையாடணும். 3 மணிக்கு எல்லா வகுப்பறையும் பூட்டிடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் ரூம் திறப்பாங்க, போய் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு எங்கே வந்துடணும், ஒரே நேரத்தில் 1500 பேர் கிரவுண்டில் விளையாடுவோம். அவ்வளோ பெரிய கிரவுண்டு, அவ்வளோ பொருள் வச்சுருப்பாங்க. ஸ்போர்ட்ஸு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படித்ததை உங்கள்கிட்ட இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், என்னது ட்ரிபிள் ஜம்ப்னு ஒன்று உண்டு, குதிச்சு தாண்டுறது, அது ட்ரிபிள் ஜம்ப். ஹை ஜம்ப் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஹை ஜம்ப்னு என்னதுன்னா 2 குச்சி வச்சுருப்பாங்க, 2 மரம், குறுக்கால ஒரு குச்சி போட்டிருப்பாங்க, உயரம் தாண்டுது. அதில் நீங்கள் தாண்டும் போது அந்த குச்சி 2 தடவை தட்டிச்சுன்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க, வெளியே அனுப்பிடுவான். புரியுதா? அது சைவத்தில் மேலே வர முடியாத ஆட்கள் அதெல்லாம். 2 தடவைக்கு மேலே நீங்கள் அந்த குச்சியை தட்டினீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே தள்ளி விட்டுருவான். குச்சியை மேலே போக போக நீங்கள் தாண்டிக்கிட்டே இருந்தால் குச்சியை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் குச்சியை மேலே வைக்க தாண்டுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவன் குச்சியை மேலே வச்சுக்கிட்டே இருப்பான். சிவபெருமான் அதே தான். நீங்கள் சைவத்தில் அவர் உங்களை தேர்வு கொடுக்க நீங்கள் அதை கிராஸ் பண்ணுறீங்கன்னா அவர் எதை என்ன பண்ணிகிட்டே இருப்பார், தேர்வை மாற்றிக்கிட்டே இருப்பார். சிவபெருமானோட நெருங்குற வாய்ப்பு அதிகமாகும். ஆனால் விஷயம் என்னென்னா கஷ்டம். ஒருவேளை அதில் ஏதாவது சிலிப்பாகி கீழே விழுந்தா அதுக்கு அவன் பெட்டு போட்டிருப்பான், அந்த பெட்டில் போய் குமுக்குன்னு விழுந்து ஒரு குதிச்சா வலிக்காது. கிராமத்தில் யாரும் பெட்டு தர்றா சார், நீங்கள் ஒலிம்பிக்கு போனால் தான் பெட்டு தருவான், இந்த கிரவுண்டில் பழக சொல்லுவான். அப்போ எது பேந்துடும், முதுகு பேந்து போயிடும் கீழே விழுந்தா, மணல் தான் கிடக்கும். நான் அந்த விளையாட்டுலாம் இருந்தவன், இந்த ஹை ஜம்புக்கெல்லாம் போனதில் பார்த்தவன், நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லுவேன். அப்போ என்னது பேற்றின் அருமைனா இதான். ஹை ஜம்ப் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாதுன்னு தெரிஞ்சால் விரட்டி விட்டுருவான். முடியும்னு சொன்னாலும் விட மாட்டான். முடியும்னு சொன்னால் என்ன செய்வான், சிவபெருமான்கிட்ட நீங்கள் எனக்கு முடியும்னு சொன்னீங்கன்னா சிறுத்தொண்ட நாயனார் முடியும்னாரு, மகனுக்கு அறிவிச்சு கொடுனாரு. இளையன்குடி நாயனார் முடியும்னாரு, சரி வயலில் போய் நெல் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதனால் சிவபெருமானை நெருங்க நன்மைகள் அதிகம், தேர்வுகளும் அதிகம். எது அதிகம்? சும்மா அப்படியே நம்ம திருநீர் பூசி கழுத்தில் உத்தரம் கழிச்சு சட்டை கட்டிட்டு உட்கார்ந்த உடனேயே சைவம் வருங்கிறது அது ஒரு அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், கற்பனை செய்வர்கள். தங்களை தாங்களே யாராக கற்பனை செய்து கொள்வது. ஆமாம் சார், நான் மல்டிமில்லியனருக்கான பணம் என்கிட்ட இருக்கணும், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்ன சொன்னால் என் காரினுடைய மதிப்பு 45 லட்ச ரூபாயாவது இருக்கணும், பேங்க் டெபாசிட் 100 கோடி இருக்கணும், 10 மில்லு இருக்கணும், 100 வேலைக்காரர் இருக்கணும். அப்போ தான் நான் யாரை சொல்லணும்? நான் சும்மா கூலி வேலைக்கு போயிட்டு எங்கள் வீட்டு கேட்டில் ஒரு ஜெய்சிங் லிங்கவாசன் மல்டிமில்லியனர், உலக பொருளாதார நிபுணர்னு போடுபட்டால் யார் கேட்குறா? ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மைதானா? உண்மையை நான் வெளிப்படையாக பேசுகிறேன், யாருக்கும் பயப்படாமல் பேசுகிறேன். தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளுதல். புரியுதா? தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளுதல். அதுதான் அவர் சொன்னார், பேற்றின் அருமைன்னு. என்ன அழகான வார்த்தை. சைவ சித்தாந்தம் சொல்லுது, சாமி அடைகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த சாமியை வேணாலும் ஈஸியாக அடையலாம். 48 நாள் விரதத்தில் இருந்தால் ஐயப்பன் வருவார். அன்னைக்கே வேடம் போட்டு அன்னைக்கே மலைக்கு போனாலும் ஐயப்பன் வருவார். முருகர் காவடி எடுத்தால் வருவார். சிவபெருமான் அப்படி வரமாட்டார். சரியை கிரியை யோகத்தில் அழுந்தி ஞானத்தை சாதித்தால் தான் யாரை அடைய முடியும்? சிவனை அடைய முடியும். 9ஆம் வகுப்பு 9 வருஷம் படித்தாலும் 9ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் தான் தருவான். 10வது வகுப்பு சர்டிஃபிகேட் தரும். பாவம் 9 வருஷம் படிச்சுட்டான், 10வது வகுப்பு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். சரிதா? அதைத்தான் சொன்னார், பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க. அதைத்தான் அதிசயமானவன் சொன்னார். அடியரில் கூட்டிய அதிசயம், அற்புதமான. அற்புதமும் பாடுறாரு மாணிக்க வாசகர். அதிசயம், அற்புதம்னா வியப்பானவன்.
எந்த ஒரு கடவுளும் சிவன் அளவுக்கு வியப்பானவர்கள் கிடையாது. எந்த ஒரு கடவுளும் சிவன் அளவிற்கு வியப்பானவர்கள் கிடையாது. சிவனே படைத்த பார்க்கடலில் போய் சிவனுக்கே தெரியாமல் பார்க்கடலை கடைஞ்சிட்டு வர்றாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் மன்னிக்கிறார். அப்படி எந்த கடவுள் மன்னிக்கும்? சிவபெருமான் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அதனால தான் அற்புதம் காண்க என்று சொன்னார். அந்த இடத்துல நாம் நிறுத்தி வச்சுக்கிடலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பாடணும். பாடல் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாடியிருக்கிறோம். அந்த பகுதியை நாங்களும் கூட சேர்ந்து பாடுறோம். கொஞ்ச நேரம் பாடுவோம், சரியா? பாடிட்டு அடுத்த வகுப்புலேருந்து தொடரலாம். அடையாளம் வச்சுடுங்க சிவா, கரெக்டாக குறித்து வச்சுடுங்க எத்தனாவது வரின்னு. அதாவது 39வது வரி, 39வது வரி. ஏன்னா நான் நிறைய இடத்துல இதே வகுப்பு எடுக்க வேண்டி இருக்குது, அதனால் சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மாணிக்கவாசகிட்ட போனாலும் இதைத்தான் சொல்ல போகிறாரு. திருவாசகத்துக்கு பொருள் தெரியாமல் 5000 யுகங்கள் படித்தாலும் சிவன் கிடைக்க மாட்டார். அதை நினைவில் வச்சுக்கிடணும். ஏன்னா சைவ ஆகமம் ஒரு விதியை வலுவாக அடித்து சொல்லுது. எவன் சரியை சாதிக்கிறானோ, சரியை சாதித்தல்னா கோயில் வழிபாடு, எவன் கிரியை சாதிக்கிறானோ சிவபூஜை செய்தல், எவன் யோகம் சாதிக்கிறானோ ஆதாரங்களில் சிவனை தியானம் செய்தல், எவன் ஞானம் சாதிக்கிறானோ. இப்போ நம்ம சாதித்தது என்னது? நீங்கள் பெருமைப்பட்டுக்கிடணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது என்ன கேட்குறோம்? ஆகமம். இப்போ நாங்கள் பேசுனது எங்களுடைய உரையல்ல, இது ஆகமத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. எவன் ஞானம் சாதிக்கிறானோ அவன்தான் சிவனை அடைய முடியுமே தவிர 500 யுகமானாலும் பாடிக்கொண்டே இருந்தால் பாடிக்கொண்டே தான் இருக்கணும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நானாக இருந்தாலும் அதான் நிலை வரும். அவரே எழுதி வச்சுட்டு போயிட்டார், சொல்லியே பாட்டின் உணர்ந்து. நீங்கள் அதுக்கு தயார் இல்லைன்னா அதுக்கு அவர் என்ன செய்வார்? அப்படி நீங்கள் தயார் இல்லைன்னா, டாக்டர் போடுற ஊசி பிடிக்கலைன்னா நோயை வச்சுக்கிட்டே இரு. யார் வேண்டான்னா நோயை வச்சுக்கிட்டே இரு. டாக்டர் போட ஊசிக்கு தயாராக இருந்தால் நோயை தீர்க்கிறதுக்கு தயார். இதுதான் விஷயம். பாடலாம், நிறைவு செய்வோம். சிவாய நம. இந்தாங்க அவங்களுக்கு ஒரு மைக் கொடுங்க. இந்த மைக் அவங்ககிட்ட கொடுங்க, பாடுங்க. நாங்களும் கூட சேர்ந்து பாடுறோம். நாங்கள் எப்போவுமே எதையுமே போட்டு ஓட மாட்டோம். அப்படி கேரக்டர்லாம் எங்களுக்கு கிடையாது. ரெண்டு மைக்கு இருக்கு, ஒரு மைக்கு நீங்கள் வச்சுடுங்க, யாராவது ஒருத்தர் வச்சுடுங்க. பாடுறோம், யார் வேணாலும் பாட சொல்லுங்கள், நம்ம கூட பாடுவோம். நீங்கள் கூட்டம் வரலன்னு சொன்னீங்க. ஒரு ஃபோன் அடிச்சிருந்தீங்கன்னா அந்த பத்மாவதி அம்மா அவங்களாம் வாருங்க, அந்த குழந்தையம்மா. ஐயா தெரியுங்க, சாமி எது சொல்கிறாங்க. பாடுங்க.